அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்கன்னா, முதல்ல திருக்குறள். ஓகேங்களா? "எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாது உலகு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, உலகம் வந்து உலகம் பழிக்கக்கூடிய செயல்கள நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்ல வரார். திருக்குறள் எண் 470 அதிகாரம் தெரிந்து செயல் வகை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிப்ரவரி மாதம் போல முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்கு. அதனால நியமன பதவிகள்ல மாற்றுத்திறனாளிகள வந்து அதிகமா நியமனம் செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்காக பார்த்தீங்கன்னா, சில சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அந்த சட்ட திருத்தங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன பதவிகள்ல அதிகமா நம்மனால மாற்றுத்திறனாளிகள நியமனம் செய்ய முடியும். அதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இதற்காக பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998 இந்த 2 சட்டத்திலயும் ஒரு சில திருத்தங்கள கொண்டு வரப் போறாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998 இது 2த்துலயும் ஒரு சில திருத்தங்கள கொண்டு வரப் போறாங்க. ஸோ இந்த திருத்தங்கள் மூலியமா என்ன நன்மை கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறது ஒரு 35 பேர் தான் நியமன பதவிகள்ல. இப்போ இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவேற்றப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்க முடியும். 12,913 பேரு கிராம ஊராட்சிகள்ல இருக்க முடியும். 388 பேர் ஊராட்சி ஒன்றியங்கள்ல இருக்க முடியும். அதே மாரி 37 பேர் பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஊராட்சிகள்ல நியமனம் செய்ய முடியும். சரிங்களா? அப்ப அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அதிகப்படுத்த முடியுது நம்மனால. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கான மசோதா அப்படிங்கிறது நேத்து நம்ப சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற அடுத்த தலைமை நீதிபதியாக பி.ஆர். காவாய் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பூஷன் ராமகிருஷ்ணன் காவாய் அப்படிங்கிறவரு. ஸோ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தற்போதைய அ சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா, சஞ்சீவ் கன்னா அவர்கள் 51வது சீஃப் ஜஸ்டிஸா வந்து இருக்காரு இல்லையா? ஸோ இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாசத்தோட சாரி மே மாசத்தோட முடிஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா அடுத்த தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரே வந்து ஒரு பரிந்துரைய குடுத்துட்டு போயிருக்கார். யூசுவலா பார்த்தோம்னா, அ உச்சநீதிமன்றத்தில 1+33 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா? இந்த 33 பேர்ல யார் ஓல்டஸ்ட் பெர்சனோ ஓகேங்களா? யாரு சீனியர் மோஸ்ட் பெர்சனோ அவங்களுக்கு தான் வந்து அடுத்த தலைமை நீதிபதி அப்படிங்கிற அந்த வாய்ப்ப வந்து குடுப்பாங்க. அந்த வகையில சஞ்சீவ் கன்னா அவர்கள் யார பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படின்னா, பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் அப்படிங்கிற இவர பரிந்துரை செஞ்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 124 சப் கிளாஸ் 2 படி இவர வந்து நியமனம் செய்வாங்க. அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக. வேற என்ன செய்திகள் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல முதல் முறையா ட்ரெயின்ல வந்து ஏடிஎம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சோதனை முயற்சியாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய ரயில்வே இல்ல சென்ட்ரல் ரயில்வே தான் இத பண்ணியிருக்காங்க. மத்திய ரயில்வே சார்பில் மகாராஷ்டிரத்தில் இயக்கப்படும் பஞ்சவாடி எக்ஸ்பிரஸில் இந்த ஒரு விஷயம் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸ்பிரஸ் பேர் என்னன்னா, பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ். இதுல இந்த மாரி ஏசி பெட்டியில வந்து ஒரு ஏடிஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏடிஎம்னா அதுக்கு ஒரு பேங்க் இருக்கும். என்ன பேங்கோட ஏடிஎம் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஏடிஎம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சோதனை முயற்சியா பண்ணப்பட்டிருக்கு. இன்கேஸ் இது வந்து மக்கள் மத்தியில அதிகமான வரவேற்பு பெற்று இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, எல்லா ரயில்கள்லயும் இது அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது இந்த ஒரு செய்தியாக இருந்துச்சு. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல அரசாணைகள் எல்லாமே இனிமேல் தமிழ்ல தான் வெளியிடப்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி அரசு அதிகாரிகளுமே, அரசு பணியாளர்களுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்ல கையொப்பமிட வேண்டும் அப்படிங்கிற இந்த மாதிரியான அறிவிப்புகள தமிழ் வளர்ச்சித்துறை நேத்து வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்கள் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கு தமிழ்ல தான் வந்து பதில் அளிக்கணும். இந்த மாதிரி தமிழ் மொழிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள தமிழ் வளர்ச்சித்துறை நேத்து அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் இது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.